என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடனில்லா வாழ்க்கை மற்றும் கடனை மேற்கொள்ளுதல். கடன் இல்லா வாழ்க்கை மற்றும் கடனை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாயில வரமாட்டேங்குது பாருங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டே இருக்கணும். அப்படியா? கடனில்லா வாழ்க்கை மற்றும் கடனை மேற்கொள்ளுதல். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியில அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க, அநேக ஜனங்கள், மிக முக்கியமாய் கிறிஸ்தவர்களை நீங்க பார்ப்பீர்களானால், கடன் என்கிற மிகப்பெரிய ஒரு பாரத்தினால அவங்களுடைய குடும்பத்துல பலவிதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பண பாரத்தை அவர்கள் சுமக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட அவர்கள் இழந்து பலவிதமான மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாக வேண்டியதாக இருக்கிறது. கவனிங்க, தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில விடுதலையோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பண பிரச்சனைகள்ல கூட நாம் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு, நம்முடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு, பண பாரத்தில் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? வாசிங்க, ரோமர் 13வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பண காரியங்களை குறித்து பேசும்பொழுது, மிக முக்கியமாய் கடனை குறித்து பேசும்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 13வது அதிகாரத்தின் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் என்ன பண்ணாதுங்கன்னா கடன்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். நீங்கள் கடன்பட வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் கடன்படுங்கள். உங்களுக்கு கடன் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் உங்களுக்கு கடன் இருக்கணும். எந்த காரியம்னா அன்பு. அல்லேலூயா. அன்பு காரியத்தில் மாத்திரம் என்ன பண்ணுங்கன்னா கடனை வைங்க. வேற எந்த காரியத்திலும் கடன்ல என்ன பண்ணாதீங்கன்னா இருக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. ஆமென். அப்ப தேவன் சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட சபை ஜனக்கூட்டத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடன் இல்லாமல் வாழ பழகுங்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? கடன் இல்லாமல் வாழ பழகுங்கள். அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன், வேற எந்த ஒரு விஷயத்திலையும், வேற எந்த ஒரு காரியத்திலும் என்ன பண்ணாதீங்கன்னா யாருக்கும் கடன்பட்டு இருக்காதீர்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல உபாகமம் 28வது அதிகாரத்தின் 12வது வசனத்தையும் உபாகமம் 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உபாகமம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும். அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த வார்த்தை கவனிங்க. நீ அநேகம் ஜாதிகள் அப்படின்னா அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. தொடர்ந்து 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிங்க. அதே உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆஸ்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆமென். போதுங்க. இப்போ கவனிங்க, இந்த நல்ல காலை வேளையில வேதம் சொல்லுகிறது கடனை குறித்து. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன சித்தமுடையவராய் இருக்கிறார்? நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நான் உன்னை ஆஸ்வதிக்கிறதுனால, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருப்பதுனால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல ஒரு வாக்கு தத்தம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன்
எல்லாம் சொல்லுங்க, கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் அப்போ நல்ல கவனிங்க, நாம் கடன் வாங்குவது தேவனுடைய சித்தமா, தேவன் அதை விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் நாம் போய் கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். தேவ பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் அவர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய தேவைகளை என்ன பண்றாருன்னா சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எந்த காரியத்திலும் யாருக்கும் கடன் பட்டு இருக்காதீங்க. அன்பை தவிர வேற யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சொல்லுங்க கடன் பட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பாயே அல்லாமல் கடன் வாங்குகிற கூட்டம் நீ அல்ல. ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு அல்லேலூயா வரல வச்சுக்கோங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த கடன் ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். பவுல் சொல்றாரு, வேற எந்த காரியத்திலும் யாருக்கும் கடன் பட்டிருக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தின் 7வது வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தின், வேகமா எடுத்து வாசிக்கலாமா, 7வது வசனம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் யாருக்கு அடிமை? வேதம் என்ன சொல்லுது? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ நாம் ஒரு மனிதனிடத்துல கடன் வாங்கும் பொழுது நம்ம என்னவா மாறுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம். அவர்கள் நம்ம என்ன வேணாலும் பேசுவாங்க, வாயை மூடிட்டு நம்ம நிற்கணும். அவர்கள் நம்ம விரோதமா என்ன வேணா செய்வாங்க, வீட்டு வாசல்ல வந்து பேசுவாங்க, சத்தம் போடுவாங்க, சட்டையை பிடிப்பாங்க, 4 பேரிடத்துல போய் சொல்லுவாங்க, எதை வேணா பண்ணுவாங்க. இல்ல வீடை ஜப்தி பண்ணி இதை பண்ணு, அதை பண்ணி, இதை கொடு, அதை கொடு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் அவர்களிடத்துல என்ன வாங்கியிருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கடனை வாங்கியிருக்கிறோம். அப்ப கவனிங்க, வேதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நாம் கடனே வாங்கக்கூடாது, கடன் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். நாம் கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. இட் இஸ் நாட் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம பாட்டுக்கிட்டு கடனை வாங்கிட்டு சுற்றி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுட்னு எல்லா பக்கமும் கடனை வாங்கிட்டு தேவன் மேல எல்லாம் பழியும் போடக்கூடாது. முதல்ல ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ சித்தம் அது அல்ல. எது? நாம் போயிட்டு வீடு வீடா கடன் வாங்கணும், கிடைக்கிற எல்லாம் பேங்க்லயும் கடன் வாங்கணும், கிடைக்கிற எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் கடன் வாங்கணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சரி, அப்போ கொஞ்சம் ஆழமா போகும் பொழுது சில நேரங்களில் கடன் வாங்குறோமே, அவசியமான தேவைகளுக்கெல்லாம், அத்தியாவசியமான தேவைகளுக்கெல்லாம், அவசரத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இந்த செய்தி முடியறதுக்குள்ள நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த செய்தியையும் அல்ல என்னையும் நியாயம் தீர்த்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. ஏன்னா நம்ம ஆட்கள் கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே நியாயம் தீர்க்கிறதுல வல்லவர்கள். ஒருத்தர்கள் நியாயம் தீர்க்கிறதுல வல்லவர்கள் யாருன்னா, மனம் திரும்பாதவங்க கூட இல்லை, மனம் திரும்பினவன் பயங்கரமா நியாயம் தீர்ப்பாங்க. நம்ம ஆளுங்க தான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் கடன் வாங்குவதனால பயங்கர மோசமான காரியங்கள், நிறைய குடும்பங்கள்ல பலவிதமான சண்டைகள், கணவன் மனைவி சண்டைகள், பிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ், மன ரீதியான போராட்டம், உடல் ரீதியான போராட்டம், தூக்கமின்மை, அடிதடி, இழப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை திருமணங்கள் அது முறிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியை விட்டு போறது, மனைவி கணவனை விட்டு போறது கடன் நிமித்தமாக. எத்தனை பேர் மென்டல் பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. தங்களுடைய மனதளவில் அவர்கள் உடைந்து போய் பைத்தியக்காரர்கள் மாறி எதிலையுமே அவர்கள் கவனம் செலுத்த முடியாமல், எந்த காரியத்திலுமே அவங்களால கவனம் செலுத்த முடியல. வீட்டுக்கு வந்தா மனைவி கிட்ட நிம்மதியா பேச முடியல, பழக முடியல. பிள்ளைகளிடத்துல நிம்மதியா பேச முடியல, பழக முடியல. நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியறதில்ல. நிம்மதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இயற்கையில காத்து வாங்க முடியறதில்ல. மனசுக்குள்ள பாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ கடன்காரன் வருவான், எப்போ அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரும்,
எப்போ அடுத்த மாதம் 7ஆம் தேதி வந்துடுமோ, ஐயோ 7ஆம் தேதி வந்துக்கிட்டு இருக்குதே, 10ஆம் தேதி வந்துக்கிட்டு இருக்குதே, என்ன பண்ண போகிறோம்? ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மிக மோசமான மன பிரச்சனைகளை இந்த கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருக்கு. அது மாத்திரமல்ல, எத்தனையோ மனிதர்கள் இந்த கடன் நிமித்தமாய் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம எத்தனையோ பணக்காரர்களை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பணக்காரர்கள் நம்ம நியூஸ்ல கேட்கிறோம். எத்தனையோ பணக்காரர்கள், பெரிய பெரிய பிசினஸ்க்காக கோடிக்கணக்கில் பணங்களை வாங்கிட்டு அந்த பணங்களை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து மரித்து போகின்றனர். நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாதுங்க. இன்னைக்கு காலையில் நான் எதுக்கு பேசுறேன் அப்படின்னா, இந்த கடன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுடைய ஜீவனையே எடுத்துரும். சும்மா கிடையாது. ஒரு மனுஷனுடைய ஜீவனை எடுத்து ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாய் ஆக்கி அந்த குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கடனுக்கு இருக்கு. மோசமானது இந்த கடன். பயங்கர மோசமான வியாதிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி மோசமான ஒரு காரியம் குடும்பத்தில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடன். குடும்பத்தையே அழிச்சிடும். குடும்பத்தை அழிக்கிறது மாத்திரமல்ல, மனுஷனுடைய ஜீவனையே எடுத்துரும் இந்த கடன். எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களை புறக்கணிப்பதற்கு இந்த கடன் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு, அதிக சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த வீட்டையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு அல்லது கணவனை விட்டுட்டு வேறு தேசங்களுக்கு போய் வேறு இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, மொழி தெரியாத மக்களிடத்துல அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு அங்க போனா நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில நிறைய கடன் இருக்குது. இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்கிறது? எனக்கே சிலர்லாம் தெரியும். என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கிறாங்க சிலர்லாம். ஐயா, வீடு வாங்கிட்டு இருக்கிறோம், பெரிய கடன் இருக்குது, அடைக்கணும், வழி தெரில, வேற தேசத்துக்கு போய் வேலை செய்தாதான் சம்பாதிச்சு நாங்கள் அதை அடைக்க முடியும். அதனால கணவன் மனைவி பிரிந்து எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. கணவன் போய் வெளி தேசத்தில் இருப்பார், மனைவி வெளி தேசத்தில் இருப்பாங்க. அங்கே அவர்கள் பலவிதமான இன்னல்களை அனுபவிப்பார்கள்லாம் பார்க்குறேன். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, குடும்பமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தான் தேவன் நமக்கு குடும்பத்தை கொடுக்குறார். கணவனை எதுக்கு கொடுக்குறாரு? பிள்ளைகளை எதுக்கு கொடுக்குறாரு? எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வேற வேற இடங்கள்ல போய் வாழ்வதற்கா? இல்லையே. ஆனால் இந்த காலை வேளையில் கவனிங்க, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில்? சிலர் பண ஆசைக்காக ஓடுறாங்க, ஆனால் அநேகர் கடனுக்காக ஓடுகிறார்கள். எப்படியாகிலும் கடன் அடைக்கணும், எப்படியாகிலும் இந்த கடனை அடைத்தே தீர வேண்டும் என்று என்ன பண்றாங்கன்னா ஓடு. அந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன், பிரியமானவர்களே, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடன் மோசமான ஒரு காரியமா இருக்குது. அதனால தான் பவுல் எழுதுறாரு, அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற எந்த மனுஷனிடத்திலையும் எதற்காகவும் என்ன பண்ணாதீங்கன்னா கடன் படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்புக்கு கடன் படுங்கள்ன்றார். அன்புக்கு கடன் படுங்க, அன்பை கடனா வைங்க. ஆனா வேற எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலையும் என்ன பண்ணாதீங்கன்னா கடனா வைக்காதீங்க. கடன் இல்லாதவர்களாய் வாழுங்கள். கர்த்தருடைய சித்தமும் அதுதான். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு கடன் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்குமே அல்லாமல் கடன் வாங்குகிற வாழ்க்கையா இருக்காது. அல்லேலூயா. இயேசுவானவர் அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல கடனை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். கடனை குறித்து இயேசு பிரசங்கித்திருக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? நீங்கள் போய் கடன் வாங்குங்கள் என்று பிரசங்கம் பண்ணல. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கடனை கொடுன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் போய் எல்லா இடத்திலையும் கடன் வாங்குங்கள் என்று இயேசுவானவர் போதிக்கவில்லை. இயேசுவானவர் கட்டளையிடவில்லை. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் அதை சொல்லல. எப்பா, நீங்க ஊழியத்தில் போகும் பொழுது உங்களுடைய பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்களா? சரி, ரைட்டு. ஆனா நீங்க போகும் பொழுது நல்லா கவனிங்க, நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எந்த வீட்டில் எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கி புசிங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பதாக வைக்கிறத என்ன பண்ணுங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, எதையும் கொண்டு போகாத, நீ தனியா போ அப்படின்றாரு. எதையும் கொண்டு போ, மணி, பர்ஸ், பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ மட்டும் தனியா போ. நீ போகிற இடத்துல உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. அப்ப சீஷர்ல ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கூட கர்த்தர் என்ன பண்ணலன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உனக்கு பசி எடுக்கும் பொழுது நீ போய் கடன் வாங்கு, உனக்கு தேவை இருக்கும் போது நீ கடன் வாங்குப்பா சொல்லி ஊழியத்துக்கு அனுப்புனாரா?
12 அப்போஸ்தலர்களை பிரித்து அவர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பினாரு. அவர் அனுப்பும் பொழுது உனக்கு தேவை வரும்பொழுது நீ போய் கடன் வாங்குன்னு சொல்லி அனுப்புனாரா? இல்ல. அவர் சொன்னாரு, உனக்கு முன்னாடி வைக்கிறத சாப்பிடு, உன் தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஊழியம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில இட் இஸ் நாட் காட்ஸ் வில் டு கெட் டெப்ட். நாம் கடன் வாங்குவது என்பது தேவனுடைய, சொல்லுங்க. இரண்டாவதாக, ஏன் நாம் கடன் வாங்குகிறோம்? ஏன் நம்ம கடன் வாங்குறோம்? 3 காரியத்தை நான் சொல்றேன். ஏன் கடன் வாங்குறோம்? இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு செய்திக்குள்ளேயே போக போறோம். செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, கடனிலிருந்து எப்படி வெளியே வருவது. 2 காரியம் பேச போறேன் இன்னைக்கு. முதல்ல கடன் இல்லா வாழ்வு. கடன் இல்லா வாழ்வுன்றதுக்கு நம்ம 2 காரியம் புரிஞ்சுக்கணும். என்ன காரியம் புரிஞ்சுக்கணும்? முதல்ல கடன் என்பது தேவ சித்தம் அல்ல. ரெண்டாவது, ஏன் கடன் வாங்குறோன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடனை நம்ம தவிர்த்து விடுவோம். சரியா? அதன் பின்பதாக கடனை மேற்கொள்வது எப்படி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் நாம் கடன் வாங்குறோம்? நான் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், அன்வைஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னா புத்தி இல்லாமல் பணங்களை செலவு செய்வது, ஞானம் இல்லாமல் பணங்களை செலவு செய்வது. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மூடன் என்ன பண்றானா? செலவழித்து போடுகிறான். தன்னுடைய கையில் இருக்கிற எல்லா பணங்களையும் ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் என்ன பண்றான்னா, மூடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார் மூடன்? தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து போடுகிறவன் மூடன். தன்னுடைய கையில தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை பணங்களையும் செலவு செய்து போடுகிறவன் மூடன். டு ஓவர் ஸ்பெண்ட், ஒரு பொறுப்பில்லாமல் குடும்பத்தை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, மனைவியை குறித்த, குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை குறித்த பொறுப்பில்லாமல் தன்னுடைய எல்லா பணங்களையும் அந்த நேரத்துக்கு புசிப்போம், குடிப்போம், சந்தோஷமா இருப்போம் என்று தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து போடுகிறவன் மூடன். வேதம் சொல்லுது, வேண்டிய திரவியம் யாருடைய வீட்டில் இருக்கும்னா ஞானவானுடைய வீட்டில் இருக்கும். ஆமென். அப்ப ஞானவான் அதை சேர்த்து வைக்கிறான், மூடன் எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான். அப்போ கவனிங்க, ஓவர் ஸ்பெண்டிங், தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லாதவர்கள், இதெல்லாம் இல்லாம இஷ்டத்துக்கு அதிகமாய் செலவழித்து போடும் பொழுது பணத்தின் மீது கண்ட்ரோல் இல்லாதவர்கள். நிறைய பேருக்கு நமக்கு வாயை தான் அடக்க தெரியல அப்படின்னு நம்ம பார்த்தா கையையும் அடக்க தெரியல. வாய் அடக்க தெரியலன்னா என்னது? பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது. அது மாத்திரம் இல்லை, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாரோ அதையெல்லாம் சாப்பிடுறது. எப்பா நீ எலுமிச்சை பழம் சாப்பிடவே கூடாது, அப்பதான் எலுமிச்சை ஜூஸ் குடிப்போம், நம்ம லெமன் ஜூஸ். என்ன ஆக போகுது? ஒரு நாள் தானே குடிச்சிக்கலாம். டாக்டர் சொல்லுவார், நீ இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுமா, ஒரு நாள் தானே சாப்பிடு, ஒன்றும் ஆகாது, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஷம் வாங்கி குடிச்சிட முடியுமா? ஏன் டாக்டர் சாப்பிட வேணான்னு சொல்றாங்க? உங்களுக்கு இருக்கிற வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அந்த உணவு உங்களுக்கு விஷமாய் மாறும். அது விஷம். அது உன்னுடைய பலவீனத்தை அதிகமாக்கும், உன்னுடைய உடலை இன்னும் பாதிப்புக்குள்ளாக்கும். அதனால டாக்டர் சொல்றாங்க, இதெல்லாம் சாப்பிடாத, வேணாம், உனக்கு பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் தானே சாப்பிடு, ஒன்றும் ஆகாது சொல்றவங்க ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் ஒரு மாதம் முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, அப்போ நாக்குல நமக்கு கண்ட்ரோல் இல்லை நிறைய நேரத்தில், அதே மாதிரி கையிலையும் கண்ட்ரோல் இல்லை. பணம் கையில் வந்துட்டு உடனே கண்ட்ரோல் இருக்காது. இந்த 10 விரல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா டான்ஸும் ஆடும். பரதநாட்டியம், ஃபோக் டான்ஸு, எல்லாம் என்னென்ன வாசிக்கணுமோ எல்லாமே வாசிக்கும். இந்த 10 விரலும் அப்படியே செலவு போய்கிட்டே இருக்கும். ஒழுக்கம் இல்லாதவர்கள், பணத்தின் காரியத்தில் ஒழுக்கம் இல்லாதவர்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க பார்ப்பீர்களானால் அவர்கள் வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் உயர்வாயிருக்கும். உயர்வாயிருக்கும். கிரீட் அண்ட் மெட்டீரியலிசம் அப்படின்னா பேராசையும் பொருளாசையும், இச்சை, பார்க்கிறது எல்லாவற்றையும் வாங்கிவிட வேண்டும். எப்படியாகிலும் வாங்கிடணும். கடன் வாங்கியாவது வாங்கி போட்டுடணும். அதுதான் கடன் வாங்கியாவது என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வீட்டில் ஒரு காரியத்தை பார்த்தேன், அதே மாதிரி கடன் வாங்கியாவது வாங்கி போட்டுடணும். உட்கார்றதுக்கு சோஃபா வாங்கணும், 80,000 கொடுத்து சோஃபா, அதே மாதிரி நானும் வாங்கி போடணும். அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் வாங்கி போடணும். ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அநேகருக்கு. ஏன் அவங்க மட்டும் தான் அந்த சோஃபா வச்சிருப்பாங்களா? நானும் வாங்குவேன். அவங்க மட்டும் தான் அந்த பைக் வாங்குவாங்களா? நானும் அதே பைக்கு வாங்கி காட்டுறேன்.
அவர்கள் மாத்திரம்தான் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா? அதை விட அதிகமான விலைக்கு நான் வாங்குறேன். இது எல்லாமே மூடத்தனம், இது எல்லாமே முட்டாள்தனங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலாம் பரவாயில்ல. இந்த காலை வேளையில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். சும்மா சத்தியத்தை அறியாம விடுதலை இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆண்டவர் உங்கள் கடன் பாரங்களை எல்லாம் நீக்குவார். சொல்லிட்டு போறதுக்கு முடியும் என்னால. எப்ப நீக்குவாரு? சத்தியத்தை அறியணும். இருதயத்துல முதல்ல விடுதலை உண்டாகணும். இருதயத்துல விடுதலை உண்டாகாம வாழ்க்கையில விடுதலை உண்டாகாது. ஆமென். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில ஏட்டிக்கு போட்டியாக மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு ஞானம் இல்லாமல் நம்முடைய பணங்களை செலவு செய்வது. கடந்த வாரத்தில் நான் சொன்ன இந்த அன்வைஸ் ஸ்பெண்டிங் பத்தி ரொம்ப டீட்டெயில்டாவே பேசினேன். எதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாம பணங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய காரியங்களை நான் சொன்னேன். அதில் ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நீங்க பாருங்க, சிலர்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்கி சாப்பாடு போடுவாங்க. கடன் வாங்கி சாப்பாடு போடுவாங்க. கடன் வாங்கி பெரிய காரியங்களை நடத்தணும். கடன் வாங்கி பயங்கர கிராண்டா பண்ணிடணும். கடன் வாங்கி ஒரு நல்ல மொபைல் வாங்கிடணும். கடன் வாங்கி தான் எல்லாவற்றையும் வாங்கிடணும். கடன் வாங்கி எப்படியாவது இதை அடைச்சிடணும். கடன் வாங்கி எப்படியாவது இதை செய்யணும். கடன் வாங்கி பிராண்டடான காரியங்களை எல்லாம் வாங்கிடணும். விலையேற பெற்ற காரியங்களை வாங்கிடணும். சிலருக்கெல்லாம் நீங்க பாருங்க 4 போன் வச்சிருப்பாங்க. நான் கேட்குறேன், எதுக்கு ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? முதல்ல சொல்லுங்களேன். 4 ஃபோன்னா அதில் எத்தனை சிம் கார்டு இருக்கும்? 8 சிம் கார்டு. ஒரு ஃபோனுக்கு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ்னா கூட 8 × 300 2400 ரூபாய். மேக்ஸில் வீக்கா நீங்கள்? திருன்னு முழிக்கிறீங்க. 8 3 சார் என்னது 24, 2400 ரூபாய். எதுக்கு? 10 ஃபோனை வச்சுட்டு 10 ஃபோனுக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், எதுக்கு? ஒரு ஃபோனு அதில் 2 சிம் கார்டு அதிகபட்சம். ஓகே, ஒன்று பர்சனல் நம்பராக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொன்று பிஸ்னஸ் நம்பரோ அல்ல வேலை அலுவலகத்தில் கொடுக்குற நம்பராக வச்சுக்கலாம். 4 ஃபோனை வச்சுக்கிட்டு 4 ஃபோனுக்கு சிம் கார்டு, 4 ரீசார்ஜ், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், அதில் தேவையில்லாத டேட்டா ரீசார்ஜ், அந்த ரீசார்ஜ், பேட்டா ரீசார்ஜ்னு எல்லா ரீசார்ஜும் பண்ணி இதுக்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு 3000 4000 செலவு பண்ணுவாங்க. வாங்குற 20000 ரூபாயில், வர 25000 ரூபாயில். இதெல்லாம் முட்டாள்தனங்க. இதெல்லாமே அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில இவைகள் எல்லாமே ஞானம் இல்லாமல் பணத்தை செலவழிப்பது. இதை குறித்து நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா போன வாரம் மெசேஜ் பாருங்க. இன்னைக்கு போடுவோம், இன்னைக்கு மத்தியானம் அந்த செய்தியை கேளுங்க முழுசா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப கேளுங்க, ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம இந்த காரியங்களை எல்லாம் விட்டு ஆக்சுவலாக நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டோம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன முட்டாள்தனமான காரியங்களை விட்டு மனம் திரும்புவது அவசியமா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால். அல்லேலூயா. வரல பாருங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் சொல்லும் போது சொல்றாரு 3 L 3 L. முதல் எல் என்னன்னா லிக்வர், அப்படின்னா குடி, சாராயம். எந்த ஒரு மனுஷன் சாராயத்துக்கு தன்னுடைய பணத்தை செலவு செய்கிறானோ. 2வது எல் லேடி. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி அல்லாமல் வேற பெண்களுக்கு செலவு செய்கிறானோ. எந்த ஒரு மனுஷன் 3வது எல் லயபிலிட்டிஸ், அப்படின்னா தேவையற்ற பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறானோ. இந்த 3 மனிதர்களுமே தங்களுடைய குடும்பத்தை கடனுக்குள்ளாக தள்ளிவிடுவார்கள். இந்த 3 மனிதர்களுமே குடும்பத்தை கடனுக்குள்ள தள்ளிடுவாங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில நான் சொல்றேன், ஞானம் இல்லாமல் உங்களுடைய பணங்களை நீங்கள் செலவு செய்வதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா கடன் வாங்குறோம். ஞானம் இல்லாமல் ஒரு மாசத்துக்கு 20000 25000 30000 40000 50000 60000 சம்பளம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வைத்து அந்த பணத்திற்கு ஏற்ற இதுதான் என்னுடைய வருமானமா, இந்த வருமானத்திற்கு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டமைக்கணும். இந்த வருமானத்துக்குள்ளதான் இந்த மாசத்தை நான் என்ன பண்ணணும்னா ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25000 அந்த 30000 அந்த 50000த்துக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா திட்டமிட வேண்டுமே அல்லாமல் 30000த்தையும் 10 நாள்ல செலவு செய்துவிட்டு 11வது நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடனுக்காக போய் நிற்க கூடாது. நிறைய பேருக்கு இந்த திட்டம் பண்ணுதல் தெரியல. அது நான் கடைசியா தான் சொல்லி கொடுக்க போறேன்.
முதல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ற தப்பு எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா, முதல்ல பண்ற தப்புலாம் கிளியர் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாழ்க்கையில டெலீட் பண்ணணும். ஒரு வீட்டை அலங்காரம் பண்றோம். எப்படி அலங்காரம் பண்றோம்? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் அலங்காரம் பண்றோம். அப்படியே அலங்காரம் பண்ணுவோமா? அது அங்கேயே இருக்கு குப்பையா? சரி அப்படியே மாட்டி எல்லாம் பலூனையும் மாட்டுவோமா? சொல்லுங்க. பண்ண மாட்டோம். ஏன்? ஏன்னா அந்த அலங்காரத்தை இந்த குப்பை கெடுக்கும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் கழுவி பெருக்கி அதை க்ளீன் பண்ணிட்டு அதன் பின்பு தான் அலங்கரிப்போம். அதே மாதிரி தான் முதல்ல நம்ம செய்கிற தப்பையெல்லாம் திருத்திட்டு வந்துட்டு கடைசி பிரசங்கம், இந்த பிரசங்கத்தினுடைய எண்டு எங்க போய் முடியும்னா, ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங். நம்முடைய பணத்தை எப்படி வேதத்தின் அடிப்படையில், வேதம் வழி காட்டுதுங்க. பைபிள் இல்லைன்னு நினைக்கவே கூட. நம்ம நினைக்கிறோம் இந்த பைபிள் எல்லாத்துக்குமே பதில் வச்சிருக்கு. ஆமென். எல்லாவற்றுக்குமே இதுல பதில் இருக்கு. இந்த பணத்தை நம்ம எப்படி ஒரு மாதத்துல, அது 15,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், வாட் எவர் இஸ் யுவர் இன்கம், எப்படி நாம் பட்ஜெட் பண்றது பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். ரெண்டாவது, ஏன் கடன் வாங்குறோம்? சோம்பேறித்தனம். நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்திருந்தேன், பரவாயில்ல இருந்தாலும் வாசிங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலிருந்து, சோம்பேறின் வயலை மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் வேலை செய்யாமல், கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உடல் ஆரோக்கியத்தை வைத்து வேலை செய்யாமல், சம்பாதிக்காமல், சோம்பேறித்தனமாய் அசதியாய் ஒரு மனிதன் இருப்பானேயானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியா வரப்போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தரித்திரம், வறுமை. என்ன வரப்போகுது? தரித்திரம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரப்போகுது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில? சோம்பேறியினுடைய வாழ்க்கையில. இப்ப இந்த சோம்பேறி வேலைக்கு போகாம, வேலை செய்யாம, பணத்தை சம்பாதிக்காம வீட்டிலேயே என்ன பண்றதுன்னா, நல்லா தின்னுட்டு இருக்கிற அரிசி, பருப்பு, பணம், நகை எல்லாவற்றையும் வச்சு தின்னு காலி பண்ணி எல்லாவற்றையும் முடிச்ச உடனே அடுத்ததா இவங்களுடைய கை என்ன பண்ணும்னா, யார் இடத்துலயாவது ஒரு 500 ரூபாய் கேட்கலாமா, யார் இடத்துலயாவது ஒரு 1000 ரூபாய் கேட்கலாமா, யார் இடத்துலயாவது கடன் வாங்கலாமா, ஒரு 5,000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க. லேசினஸ் leads to debt. அப்போ கவனிங்க, தொடர்ந்து வேலைக்கு போகாமல், பொறுப்போடு வேலைக்கு போகாமல், சுத்தமா வேலைக்கு போகாமல் இல்ல, பொறுப்போடு வேலைக்கு போகாதவங்களும் இருக்கிறாங்க. எப்படின்னா 4 நாள் போவாங்க, 4 நாள் போக மாட்டாங்க. 4 நாள் போய் சம்பாதிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வாரத்தினுடைய கூலி கையில வந்துடுச்சுன்னா, அடுத்த வாரம் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. அது காலியான உடனே தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகணும்னு பார்ப்பாங்க. வேலை கொடுப்பானா, டேய் நீ ஒழுங்கா வேலைக்கே வரமாட்டேற, நீ வராத போயிடு, கான்ட்ராக்டர் துரத்திடுவான், தேவையில்லை நீ போ கிளம்பு. இல்லை எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், துரத்திடுவான். வேணாம், எனக்கு ரெகுலர் அட்டண்டன்ஸ் இருக்கிறவன் தான் வேலைக்கு வேணும். எந்த கம்பெனிலையுமே தொடர்ந்து அடிக்கடிக்கு லீவ் போட்டு வரவங்கள வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டா? சொல்லுங்க. அரசாங்க வேலையில் தான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஏதாவது அதை இதன் பண்ணி என்ன பண்ணலான்னா நிறையா இருந்துடலாம். ஆனால் எந்த பிரைவேட் கம்பெனிஸ்லையும் நல்லா கவனிங்க, அவ்வப்போது லீவ் போட்டு வருகிறவர்ல அந்த ஓனர் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிடுவாங்க, தம்பி ஒழுங்காக வேலைக்கு வர மாதிரி இருந்தா வாப்பா, இல்லைன்னா தயவு செய்து நின்றுடு, வேணாம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அப்போ 4 நாள் வேலைக்கு போயிட்டு 4 நாள் வேலைக்கு போகாம, 2 நாள் வேலைக்கு போயிட்டு 3 நாள் வேலைக்கு போகாம இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற மனிதர்கள் தங்கள் தகப்பனிடத்துல, தாயினிடத்துல, மாமாவிடத்துல, மச்சானிடத்துல, இனஜன பந்துக்கள், நண்பர்கள், பார்க்குறவர்கள், ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 200 ரூபா கொடுங்க, ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஒரு 5,000 கொடுங்க. திடீர்னு மருத்துவ செலவு வந்துடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு 5,000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க. காரணம் என்ன? சோம்பேறித்தனம். முதல்ல கடன் வருவதற்கான காரணம் என்னன்னா, அன்வைஸ் ஸ்பெண்டிங், ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் நம்முடைய பணங்களை செலவு செய்வது. ரெண்டாவது, சோம்பேறித்தனமாய் இந்த பூமியில வாழுகிறதுனால ஒரு மனிதன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவையற்ற கடன்களை இந்த பூமியில வாங்க நேரிடுகிறது. மூன்றாவது, ஏன் கடன் வாங்குறோம்? 3 காரியம் தான் மிக முக்கியம். இந்த 3லயே எல்லாமே அடங்கிடுது.
ரொம்ப முக்கியமா இந்த முதல் நான் சொன்ன இந்த 2 காரியம் தவறு. இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஞானம் இல்லாமல் நம்முடைய பணங்களை செலவு செய்வதோ, புத்தி இல்லாமல் நம்முடைய பணங்களை செலவு செய்து வீணான காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டிருப்பதோ, அல்லது சோம்பேறித்தனத்தின் நிமித்தம் கடன் வாங்குவது, இது எல்லாமே நீங்க பார்ப்பீர்களானால் இது தவறு. இது நல்லது கிடையாது. இது வேதம் காட்டுற ஒரு வழி கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் மீது அத்தனை பாரத்தையும் போட முடியாது. தேவன் மீது அத்தனை பழியையும் போட முடியாது. மன்னிக்கணும், பாரத்தை போடலாம், பழிய போட முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். வரலையே? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது, அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா, நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது, கொஞ்சம் மானிட்டர் மட்டும் கெயின் ஏத்துனா ஏறிடும். செக். நம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது, எதிர்பாராத சூழ்நிலைகள் அப்படின்னும் போது, திடீர்னு ஒரு பலவீனம் திடீர்னு மருத்துவமனைக்கு போகும்பொழுது அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, கட்டாயமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் அப்படின்னும் பொழுது, நம்ம இடத்துல அவ்வளவு பணம் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம கடன் வாங்குவோம். அல்லது ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், திடீர்னு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திடீர்னு பயங்கரமான மழை பெய்யுது, திடீர்னு புயல் காற்று அடிக்குது, இடி விழுது, சில சேதாரங்கள், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்கள் சேதமடைகிறது, வாகனங்கள் சேதமடைகிறது, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரிட்ஜு சேதமடைகிறது, கிரைண்டர் சேதமடையுது, அல்லது நம்முடைய சரீரமே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா சில சேதங்களை அடைகிறது. கூரை ஒழுகுது, அதை சரி பண்ணணும், இல்லை தளம் ஒழுகுது, அதை சரி பண்ணணும் அப்படின்னும் போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடன் வாங்குகிறோம். அப்போது கவனிங்க, இது நல்ல கடன் தான். இது ஏன்னா நம்ம கிட்ட மருத்துவமனையில் நமக்கு வேண்டப்பட்டவங்களை அனுமதிச்சிருக்கிறோம், சேர்த்துருக்கிறோம், அட்மிட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான பணம் நம்மிடத்துல இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற மனிதர்களுடைய உதவியை நாடுகிறோம். இது நல்லது தான். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த இடத்துலையும் ஞானம் அவசியம். என்ன ஞானம் அவசியம்னா, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போகக்கூடாது. ஒரு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்க, இல்லை ஒரு பைக் வாங்குறதுக்காக, ஒரு கார் வாங்குறதுக்காக கடன் வாங்குறீங்க. இது எதெல்லாம் பெரிய லட்சக்கணக்கில் அதிக லட்சங்களை செலவு பண்ண வேண்டி இருக்கிறதோ, அதற்காக நீங்கள் கடன் வாங்க போறீர்களானால் ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். சரிம்மா, நல்ல விஷயத்துக்கு ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறீங்க, சரி பண்ணுங்க, அதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. பட் இருந்தாலும் அவ்வளோ பணம் இல்லையே, 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இல்லையே, நாங்கள் எங்கே போவோம், கடன் வாங்குறோம். சரி வாங்குங்க, கட்டுங்க. 7 லட்சம் கொடுத்து கார் வாங்க முடியாது ஐயா, இஎம்ஐ போட்டு தான் வாங்குங்க. ஆனால் அதில் ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்னா, இவ்வளவு லட்சங்களை இத்தனை வருடங்களில் மாதங்களில் நம்மால் திரும்ப அடைக்க முடியுமா? இந்த கணக்கு இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவனோ ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லி இஷ்டத்துக்கும் வாங்கி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வச்சிடக்கூடாது. பேங்க்குக்காரங்களும் ரொம்ப தெளிவானவங்க தான். நம்ம கேட்டோன்னா 15 லட்சம்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நம்முடைய எல்லா பேக்ரவுண்டும் பார்ப்பாங்க. சிபில் ஸ்கோர்லேருந்து நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கு, ஸ்டேட்மெண்ட்டை வாங்கு, இதை காட்டு அதை காட்டுன்னு எல்லாம் பார்த்து தான் நம்ம 15 லட்சம் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், உனக்கு 15 லட்சம்லாம் வராது, 7 லட்சம் தான் வரும், வேணும்னா வாங்கு, இல்லைனா வேற எங்கேயாவது ஓடிப்போ. அதுவே நம்ம ஊரில் தெரிஞ்சவங்க வட்டி விடுவாங்க பாருங்க, அவர் இடத்துல போனால் அவங்க கொடுப்பாங்க. பேங்க்குக்காரன் 15 லட்சம் கொடுக்கலையா, சரி நான் ஒரு 12 லட்சம் கொடுக்குறேன். இங்கே கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கல, இங்கே கொடுக்கல, அங்கே விட இங்கே வட்டி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் வழிவாசல் திறந்துட்டாரு. இது அதிக வட்டி வாங்குறதுக்கு ஆண்டவர் வழிவாசல் திறப்பாரா? சொல்லுங்க. அதிக வட்டி வாங்கி உங்க குடும்பம் நீங்க உருப்படாமல் போகிறதற்கு தேவன் வழிவாசல் செய்கிறவரா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளா போயிட்டு என்ன பண்றதுன்னா மாட்டிக்கிறது, நம்மளா செய்கிறது, நம்மளா போய் மாட்டிக்கிறது வில்லங்கத்தில். கடைசியாக ஒரே வார்த்தை, ஆண்டவர் மேலே போட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும் அப்படின்னு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த காலை வேளையில் கவனிங்க, இந்த கடன் எந்த கடன்? சில அசம்பாவிதங்கள் வாழ்க்கையில் நேரிடும் பொழுது, அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ், நாம் எதிர்பாராத
சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அவசரத்திற்காக கடன் வாங்குகிறோம், தவறு அல்ல. ஆனால் அந்த கடனிலும் ஞானம் அவசியம். நம்மால் இத்தனை தொகையை, இந்த பெரிய தொகையை திரும்ப செலுத்த முடியுமா? நமக்கு அந்த திராணி இருக்குதா? முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஒரு கோபுரத்தை கட்டணும்னு கிளம்புறவன் அதை எல்லாத்தையுமே கூட்டி கால்குலேட் பண்ணி அதனுடைய காஸ்ட் என்னன்றத அறிந்து அதன் பின்புதான் கால வைக்கணும். அல்லேலூயா. நம்மால முடியுமா, இதை பார்த்து தான் திரும்ப கட்ட முடியுமா, அப்படிதான் என்ன பண்ணணும், அந்த கடனை வாங்கணும். இஷ்டத்துக்கும் நம்ம கடனை வாங்கிட்டு கர்த்தர் தேவைகளை சந்திப்பார்ன்ற பாரத்தில், அந்த அந்த ஒரு பேர்டனில், அந்த ஒரு ஆசையில், அந்த ஒரு உற்சாகத்தில், அறியாமை, இதெல்லாம் அறியாமை. எவ்வளோ லட்சம் வேணா கடன் நான் வாங்கிடுவேன், கர்த்தரின் கடனை எல்லாம் அடைக்க உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு லட்சக்கணக்கில் கடன் வாங்குறதெல்லாம் அறியாமை. ஏன் அந்த விசுவாசத்தை கடன் வாங்காம கர்த்தர் தேவையை சந்திப்பார்னு காட்ட முடியுமா? அவ்வளவு விசுவாசம் இருக்கிறவங்க நான் கடனே வாங்க மாட்டேன், கர்த்தர் அத்தனை தேவைகளையும் சந்திப்பார்னு இருக்க முடியுமா? அவ கர்த்தர் கடனை அடைப்பார்ன்ற விசுவாசம் இருக்குது இல்லையா? அந்த விசுவாசம் கடனே வாங்க மாட்டேன்னு இருந்தா என்ன, எவ்வளவு மேன்மை. புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, அவசரத்துக்காக, தேவைக்காக நாம் கடன் வாங்குவது நல்லதுதான், அது அவசியம். ஏன்னா நம்ம கிட்ட பணம் இல்லை, தேவைக்காக ஒரு இடத்துல வாங்குறோம், 2 இடத்துல வாங்குறோம், நல்லதுதான். ஆனா அதுலேயும் ஞானம் அவசியம். என்ன ஞானம் அவசியம்? நம்மால இத்தனை பணங்களை திரும்ப கட்ட முடியுமா? இவ்வளோ வட்டியை கொடுக்க முடியுமா? அதுவும் இத்தனை வருஷங்கள், இத்தனை மாசங்களை கொடுத்து அடைச்சிட முடியுமா? இன்னும் இத்தனை தேவைகள் இருக்கிறதே அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு அதன் பின்பு தான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடனையே வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, கவனிக்கிறீங்க. ஆமேன். கவனிக்கிறவங்க எல்லாம் நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, கடன் தேவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க, கடன் தேவனுடைய சித்தம் அல்ல. ரெண்டாவது, நம்ம ஏன் கடன் வாங்குறோம்? 3 காரணங்கள் சொன்னேன். அதுல ஞானம் இல்லாமல் பணங்களை செலவு பண்ணுவது, சோம்பேறித்தனமா இருப்பது, 3வது அவசரத்துக்காக. இந்த ஞானம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக செலவு பண்ணுவது எல்லாம் தவறு. அதை தவிர்த்து விட வேண்டும். வாழ்க்கையில கட்டாயமா தவிர்த்து விட வேண்டும். அவசரத்துக்காக வாங்குறது நல்லதுதான், ஆனா அதுலயும் ஞானம் அவசியம். நம்மால திரும்ப கொடுக்க முடிகிற அளவுக்கான பணங்களை மாத்திரம் வாங்க ஆமா பழகுங்கள். ஒரு தடவை அவசரத்துக்கு வாங்கிட்டா ஓகே, அடுத்த தடவை ரொம்ப அலர்ட் ஆயிடணும். அடுத்த தடவை சொல்லுங்க, ஒரு தடவை திடீர்னு எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டீங்க, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, 3 லட்சம் சொல்றாங்க, 5 லட்சம் சொல்றாங்க, 7 லட்சம் சொல்றாங்க, பயங்கரமா பயந்துட்டீங்க. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரும்ப மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். அப்போ நம்முடைய பணத்துக்காக நம்ம என்ன பண்றது? அதுக்காக ஆயத்தமாகணும். ஆமேன். பத்திரமா வச்சுக்கணும் நம்முடைய பணங்களை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னங்க நீங்க ஒரு அல்லேலூயா நல்லா சொல்ல மாட்டீங்க? ஆமேன். நீங்க எந்த மாதிரி பிரசங்கம் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. கவலைப்படாதீங்க சிஸ்டர். கூரையை பிச்சுக்கிட்டு கர்த்தர் பேக் முழுக்க பணத்தை போடுவார், உன் கடனை எல்லாம் நீ அடைச்சிருவ. அதுக்கும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க இல்லையா? அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும் இயேசுவின் நாமத்துல, அதை பிரிச்சு பார்த்தா தங்கம் தங்கமா இருக்கும். அப்ப அதாவது நான் அப்படி பிரசங்கம் பண்ணாலும் வர மாட்டீங்க. சரி, கொஞ்சம் இப்படி நம்ம ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி கொஞ்சம் அடிச்சு விடுவோம், அடிச்சு விட்டாலும் நாங்கள் அட்டென்ஷன்ல தான் இருப்போம். அட்டென்ஷன்ல நிக்கிறவங்கள பார்த்துருக்கிறேன், அட்டென்ஷன்ல உட்கார்றவங்க நம்முடைய சபையில தான் பார்க்க முடியும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. தயவு செய்து நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் அப்படின்ற ஒரு காரியமே இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேணாம், கடன் வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் 99.9% அந்த கடனை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமென், அதை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு அந்த பட்ஜெட்டிங்லாம் ரொம்ப அது சூப்பராக, இன்னும் சூப்பராக இருக்கும். வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை காட்டி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டா. இப்போது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி நாம் வெளியே வரும், ஒரு 4 காரியங்களை இந்த காலை வேளையில் ரொம்ப சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கடன் பாரத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது. முதலாவது, நம்ம ஏன் இந்த கடனை கடன் வாங்கிட்டு அந்த கடனை ஏன் திரும்ப அடைக்கணும்? நிறைய நேரத்தில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை நம்ம கொடுக்க வேணாமே, நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறப்ப, why it is necessary to pay all the debts? ஏன் கடனை அடைக்கணும்? நல்லா கவனிங்க. முக்கியமான காரியத்துக்கு வந்துருக்கணும். நீங்கள் யாரிடத்துலையாவது பல பணங்களை கடனாக வாங்கி இருப்பீர்களானால் அதை நீங்கள் கட்டாயமாய் அடைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அடைக்கலைன்னா அவங்களாம் மன்னிச்சு விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வேணாம் பிரதர், நாங்கள் கொடுத்ததை நீங்கள் வச்சுக்கோங்க, அனுபவிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆண்டவர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறாரு, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர்கள் கொடுத்து விட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அவங்கக்கிட்ட வாங்கின அத்தனை லட்சங்களையும் ஆயிரங்களையும் திரும்ப கொடுக்காம நம் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தாவே என்னை ஆஸ்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கும். நம்ம ஒருத்தர் இடத்துல 1 லட்சம் கடன் வாங்கிட்டோம், அந்த 1 லட்சத்தை அவர்களுக்கு திரும்பி கொடுக்காம அவங்கள அலைய விட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே வானத்தின் பொக்கிஷங்களை, வானத்தை திறந்து வானத்தின் பொக்கிஷங்களை எனக்கு கொடுப்பீராக. ஆண்டவர் அங்க என்ன தெரியுமா சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பரிந்து பேசும் பொழுது கூட, பிதா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா என்ன சொல்லுவார்? என்னப்பா நம்ம இப்படி ஜெபம் பண்ணுது, நம்ம 1 லட்சம் அவங்க வாங்கியிருக்குது, திரும்ப கொடுக்கல, ஏமாத்து வேலை பண்ணிட்டு வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து கொட்டுன்னு ஜெபம் பண்ணுது, இதெல்லாம் எப்படிப்பா நம்ம பதில் கொடுக்கறது? ஆண்டவரும் அங்கே உட்காந்து சொல்லுவார் போல, பாருங்க நான் ரத்தம் சிந்தி மீட்டு இவர்களுக்கு பரிசுத்த ஜீவ பாதையை காட்டினா இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களே, எதுவும் கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் இயேசு அதை அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு, இரு நீ திருந்தினாதான் உனக்கு. புரியுதா உங்களுக்கு? நாம் மற்றவர்களுடைய பணத்தை ஏமாற்றி விட்டு தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் இருந்து ஜெபித்தாலும், மண்டிட்டு ஜெபம் பண்ணாலும், ரத்தம் வர மாதிரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஸோ இட் இஸ் நெசசரி டு பே யுவர் டெப்ட்ஸ். உங்களுடைய கடன்களை நீங்கள் அடைப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணணுங்க? நான் எவ்வளோ போராடுறேன், 4 காரியத்தை சொல்கிறேன். இந்த 4 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக 1 நாள் 2 நாள் கிடையாது, கடன் அடைகிற வரைக்கும் இந்த 4 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய உதவியை நாடுவது. அல்லேலூயா. உங்களுடைய சுய பலத்தினால நீங்க கடன் அடைக்க முடியும் நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் சொல்லுகிறது, நான் முன்னாடியே வசனம் காமிச்சேன், இந்த செய்தியினுடைய இந்த சீரியஸினுடைய அதாவது அடிப்படை வசனமே அதுதான். என்னுடைய கையின் சாமர்த்தியம் இவைகள் எல்லாம் கொடுத்தது என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாரு, தேவன் தான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அத்தனை பலத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஓடி உழைத்து சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர் தேவன் தான். ஆண்டவர் சரீரத்திலிருந்து பலனை எடுத்து விட்டாரானால் நாம் ஓடி உழைத்து சம்பாதிக்க முடியாதுங்க. அப்போ தேவனுடைய உதவியை நாடுவது அவசியமா இருக்கிறது. ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி மரித்து விட்டார். அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி, அந்த மனிதனுடைய பிள்ளைகள் கடன்ல இருக்கிறாங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி மரித்து போன உடனே அந்த அம்மாவுக்கு வழி தெரியல. கடன்காரன் வந்து என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக கொடு கேட்கிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு, கரெக்டா? ஞானி சும்மா எழுதல, உன் பிள்ளைகளை அடிமையா பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பிள்ளைகள் அடிமையா கொடு. இந்த அம்மா என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. இவங்க ஏன் கடன் வாங்கினாங்கன்னு தெரியல. தீர்க்கதரிசி ஏன் கடன் வாங்கினாரு, அவர் நல்ல விதத்தில் வாங்கினாரா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரா எலிசாவின் இடத்துல வராங்க, தேவ சமூகத்தை நாடி வராங்க.
எலிசா தேவன் அல்ல, ஆனால் தேவ மனுஷன். கர்த்தருடைய வாயிலிருந்து தேவ வார்த்தைகள் எலிசாவினிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. எலிசாவினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். வந்து கேட்குறாங்க எலிசாவினிடத்தில். எலிசா சொல்றாரு, உங்க வீட்டில் என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன இருக்கு? போ உங்க அண்டை வீட்டார் எல்லாரிடத்திலும் பாத்திரத்தை வாங்கு, எல்லாரிடத்திலும் பாத்திரத்தை வாங்கு. எத்தனை பாத்திரங்கள் முடியுமோ அத்தனை பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்று. அந்த அம்மா ஊற்ற 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 எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. முடிச்சுட்டு ஒன்ன சொல்ற, சும்மா கிடையாது. இப்போ கவனிங்க, கடந்த வாரத்தில் நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தேன். அதில் மீனின் வயிற்றிலிருந்து யாரு? பேதுரு காசு எடுத்து டாக்ஸை கட்டினாரு. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு இன்னைக்கு ஒரு போலியான உபதேசம் கிறிஸ்தவத்தில் இருக்குது. மிராக்கிள் மணி அப்படின்னா திடீரென்று நம்முடைய பர்ஸில் பணம் வரும், திடீரென்று நம்முடைய வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள பணம் வரும். இது மிராக்கிள் மணி. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு துரு உபதேசம். அந்த உபதேசத்துக்கு இவங்க வச்சிருக்கிற ஆதார வசனம் என்னன்னா, பேதுரு மீனை பிடிக்கும் போது மீன் வாயில ஆண்டவர் காயினை வச்சார்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய பர்ஸில் யாருக்கும் தெரியாம பணம் வைப்பாரு. நம்முடைய பர்ஸில் நம்முடைய வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம பணம் வைப்பாரு இல்லையா? இந்த மிராக்கிள் மணி தவறுன்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் பாருங்க. அந்த செய்திக்கு கீழே ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ மீன் வாயிலிருந்து காசு வந்தது, அது எப்படி? மீன் வாயிலிருந்து காசு வந்தது, அது மிராக்கிள் மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கீழே பதில் கொடுத்து அங்க போய் நம்முடைய பதிலை சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் இப்படி வைக்கல. ஆண்டவர் இப்படி தான் எடுத்துட்டு போறாரு. அதனால கீழே போய் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்பாங்கன்னா அவங்களுக்கு இதில் பதில் வந்துடும். அந்த ஏன்னா இதை பேசுறேன், ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் அல்லது வரப்போற நாட்கள் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வஞ்சிக்கலாம். ஆண்டவர் பேதுருவின் இடத்துல போய், பேதுருவே நீ போய் மீனை பிடின்னு தான் சொன்னாரு. அல்லேலூயா. போயிட்டு ஒரு தூண்டில போடு. மீனின் வாயில காசு வர வைத்த ஆண்டவருக்கு பேதுருனுடைய பாக்கெட்ல காசு வர வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆண்டவர் அதை பண்ணல. சும்மா கதை விடக்கூடாது. மிராக்கிள். அல்லேலூயா. மீன் வாயில காசு வர வச்ச ஆண்டவருக்கு பேதுருனுடைய பாக்கெட்ல ஏன் மீனின் வாய்க்குள்ள காசு வர வச்சாரு? ஏன்னா போய் செய், வேலை செய். சும்மா வந்துடாதுப்பா காசு, சும்மா வந்துடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வந்துடாது. போய் என்ன பண்ணு? தூண்டில எடு, மீனை தண்ணியில தூண்டில போடு, மீனை பிடி. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மீனை பிடிச்சி வாயை திறந்து பாரு. இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சாதான் பணம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஒன்றும் என்ன பண்ணிடாது, வந்துடாது. ஆண்டவர் வச்சிருக்கலாம்ல பேதுரு பாக்கெட்ல காசை, ஏன் வைக்கல? போய் வேலை செய்ய சொன்னாரு. புரியணும் ஜனங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் நல்லாவே, இந்த மாதிரிலாம் பின்னாடி காலத்தில் பண்ணுவாங்க முட்டா பசங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரியா சிரிக்கிறான். நல்லாவே தெரியும் அவருக்கு. அதனால தான் சொல்றாரு. இந்த அம்மா கிட்ட கூட எண்ணெயை ஊற்றி எண்ணெயை பெருக செய்த எலிசாவுக்கு தேவன் அந்த வல்லமை எலிசாவுக்கு கொடுத்தாரு. தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரு. ஏன் எண்ணெய் வர வச்ச சட்டிக்குள்ள தங்க காசை வர வச்சிருக்கலாமே, அன்னைக்கு இருந்த பணத்தை வர வச்சிருக்கலாமே, அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் கடன்கார இடத்துல கொடுத்துருக்கலாமே. இல்ல எலிசா கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணி, நீ கண்ணை தர உன் பாக்கெட்டுக்குள்ள பணம் வந்து கொண்டு போய் கடன்கார இடத்துல அடைச்சு சொல்லிருக்கலாமே. ஏன் பண்ணல? அந்த எண்ணெய் முழுவதும் ஊற்றி முடித்த பின்பு, பாத்திரங்கள் எல்லாம் முழுமை அடைந்த பின்பு எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெய் எல்லாம் கொண்டு போய் விற்று உன் கடனாடே. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா சட்டிக்குள்ள பணம் வந்துடாது. புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பதில் வந்துருச்சா இல்லையா? இதுக்கு மேல எதுனா விளக்கம் வேணுமா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. கர்த்தர் கவனிங்க, இதெல்லாம் சோம்பேறித்தனத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு காரியங்கள். இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்காக ஜனங்களை ஏமாத்துறாங்க. இந்த ஜனங்க கண்ணை மூடிட்டு கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் காணிக்கையை கொட்டுறாங்க. புத்தி இல்லாத ஜனங்கள். அதான் சொல்றேன், ஜிமிக்ஸ் வேலை காட்டுறவங்களுக்கு தான் இந்த ஜனங்க போய் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. எவனா ஒருத்தன் வெள்ளை குளத்துல அந்த மாதிரி காட்டினா கூட நீங்க எத்தனை பேர் ஓடுவீங்கன்னு தெரியல.
ஆமா சொல்றேன், இந்த செவ்வாப்பேட்டையில இந்த வெள்ளக்குளத்துல எவனாவது வந்து அந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலை கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டர்ரு புர்ரு கிர்ரு கிர்ருன்னு ஏதாவது ஒன்று காட்டி சும்மா கையிலேருந்து கரண்ட் அடிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஜிமிக்ஸ் வேலைலாம் காட்டினாங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ஓடுவீங்கன்னு தெரில. நான் சொல்கிறேன், வசனத்தில் நிற்கிற எவனும் ஓட மாட்டான். அல்லேலூயா. வசனத்தில் நிற்கிறோம், வசனத்துக்கு தான் நிற்பான். ஏன்னா வசனம் தான் நம்மை வாழ வைக்கும். நீண்ட தூரம் வாழ்க்கையில் போக வேண்டுமானால் வசனம் உங்களை நடத்தும். இந்த ஜிமிக்ஸ் வேலைலாம் அந்த நேரத்துக்கு உற்சாகமாக இருக்கும், அந்த நேரத்துக்கு அப்படியே ஃபயராக இருக்கும். அடுத்த வாரமே பாவத்தில் விழுந்துருவாங்க. இவங்க எல்லாம் பாவத்தில் விழுந்து சேத்துல விழுந்து வருவாங்க. வசனத்தில் நிற்கிறவன் மரண பரியந்தமும் ஓடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய உதவியை நாடுங்க. அந்த அம்மா எலிசாவின் இடத்துல வந்த போது எலிசா சொல்றாரு, உன்னுடைய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வை, அண்டை வீட்டார் இடத்துல போய் பாத்திரங்களை எல்லாம் வாங்கு, அந்த பாத்திரங்களை எல்லாம் இந்த எண்ணெயை ஊற்று, அந்த எண்ணெய் நிரம்பின உடனே அத்தனை எண்ணெயும் கொண்டு போய் வியாபாரம் செய். என்ன பிசினஸ் கொடுக்குறாரு அந்த அம்மாவுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புது பிசினஸ் கொடுக்குறாருங்க ஆண்டவர். நீ அந்த எண்ணெயெல்லாம் விற்று வியாபாரம் செய், அதை விற்று என்ன பண்ணுனா கடனை அடைத்து மீதம் இருக்கிற பணத்தில் உன் குடும்பத்தோட வாழு, அதை வச்சு என்ன பண்ணு, திரும்ப ருட்டீன் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. வழி காட்டிட்டாரா சொல்லுங்க? பலன் கொடுத்துட்டாரா? சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்துட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் உங்களுடைய சொந்த பலத்தினால முடியும் நினைக்காதீங்க. தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு வழிவாசல்களை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு திட்டங்களை கொடுப்பார். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஞானத்தையும் பலனையும் வழிவாசல்களையும் கர்த்தர் கொடுத்து உங்கள் கடன்ல இருந்து நீங்கள் வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல ஜேம்ஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு மனுஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, தன்னுடைய வியாபார விஷயமாக லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற பட்டணத்துக்கு போய் தன்னுடைய வியாபார காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய மறுபடியும் திரும்ப போகும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, வந்த வழியா போகாம தென் திசையா போகலாம், ஏன்னா தென் திசையா போனா கொஞ்சம் இயற்கையா இருக்கும், ரசிச்சுக்கிட்டே போகலாம் அந்த பகுதிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் திசையா போய் டெக்சாஸ் பட்டணம் வழியா போகும் பொழுது அந்த இடம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெக்சாஸ் மாகாணம் கிட்ட வந்த உடனே ட்ரெயின்ல இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு அந்த வழித்தடத்துல ரயில் தடத்துல ரயில் நின்று விடுகிறது. அப்போ சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க என்னன்னா, குறைஞ்சது இந்த ரயிலை சரி பண்றதுக்கு ஒரு 5 மணி நேரமாவது ஆகும், அதனால பயணிகள் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணலாம்னா சுற்றி பார்த்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு வரதா இருந்தால் வரலாம், குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகணும்னு இந்த ஜேம்ஸ் கூல்ட் அப்படின்ற மனுஷன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ரயில்ல இருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அவர் போகிறார். அங்க ஒரு கிரவுண்ட்ல, ஒரு காலி மைதானத்துல திரளான கூட்டம் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை கத்தி கத்தி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறார். இவர் ஏலம் விட்டுக்கிட்டு பார்க்கற உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன ஏலம் விடுறாங்க? அங்க தூரத்துல ஒரு கோயில் தெரியுது பாத்தீங்களா, சர்ச்சு, கிறிஸ்டின் கோயில், ஒரு கிறிஸ்தவ சபை தெரியுது பாத்தீங்களா, அந்த சபையை கட்டின கான்ட்ராக்டர் பில்டர் இவர் தான். அதுக்கு தேவையான பணத்தை இவருக்கு அவங்களால கொடுக்க முடியல, அதனால என்ன பண்றாருன்னா சபையை ஜப்தி பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த சபையை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏலத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சபைக்குள்ள ஒரு சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இவர் போய் பார்க்குறாரு. அந்த சபைக்குள்ள ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அந்த சபையில் இருக்கக்கூடிய போதகரும் ஜனங்களும் இணைந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே இந்த கான்ட்ராக்டருடைய இருதயத்தில் பேசி எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வாங்கி கொடுங்க, அப்படியே வானத்தை திறந்து கொட்டுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணல அந்த அம்மா ஜெபம் பண்ணுது, கொஞ்சம் கால அவகாசம் வாங்கி கொடுங்க ஐயா, அந்த கான்ட்ராக்டர் எங்களுடைய ஆலயத்தை இழுத்து மூடணும், எங்களுடைய ஆலயத்தை விற்று போடணும்னு சொல்லி அவன் ஏலம் விட்டு கொண்டிருக்கிற மனுஷனுடைய இருதயத்தில் நீர் பேசி எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வாங்கி கொடுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்ட உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா நேராக போனார். யாரா அந்த கான்ட்ராக்டர்? கூப்பிட்டவனை கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, இது வரைக்கும் எவனும் கேட்க முடியாத அளவுக்கு பெரிய தொகைக்கு அந்த சபையை என்ன பண்றாருன்னா அவர் ஏலம் எடுக்கிறாரு. செக்கை எழுதி கான்ட்ராக்டர் இடத்துல கொடுத்து உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வக்கீலையும் பதிவு செய்கிறவர்களையும் கூப்பிட்டு என்ன பெரிய பணக்காரன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடனேயே அந்த சபையை அந்த சபை நிர்வாகத்தினுடைய பெயரில் எழுதி வச்சுட்டு போறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஒத்தாசை செய்கிற
மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஏதோ ஒரு வித சந்திப்பது இது. ஆனா அற்புதம் மணின்றதுலாம் வந்து வேதத்துல கிடையாது. ஆண்டவர் டைரக்டா யார் பாக்கெட்லயும் என்ன பண்றது இல்ல, பாக்கெட்லயும் வைக்கிறது இல்ல, வாயிலையும் வைக்கிறது இல்ல. அதனால யாரும் மீன் வாங்கினா என்ன பண்ணாதீங்க. சரி பாருங்க, ஒருவேளை அந்த மீன் ஏதாவது விழுங்கி இருந்ததுன்னா இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா மீன் வாயிலிருந்துலாம் கிடைக்காது, காக்கா வாயிலிருந்து வேணா நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த காக்கா தான் திருடுறது. அதுதான் வீடு வீடா போயிட்டு செயின் மோதிரம்லாம் திருடும். அதனால அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும்னா காக்கா வாயை தான் நம்ம பார்ப்பது அவசியமாக. சரி, இந்த காலை வேளையில தேவநாமம் மகிமைப்படுவதாக. நான் என்ன சொல்ல வரேன், இந்த காலை வேளையில உங்கள் கடனை அடைப்பதற்கு தேவையான அத்தனை பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். சம்பாதிக்க பலனை கொடுப்பார். அல்லேலூயா. வியாபாரம் துவங்க கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற வருமானத்துல இன்னும் அதிகமாய் பெருக கர்த்தர் வழிவாசல்களை திறப்பார், ப்ரமோஷனை கொடுப்பாரு. தேவ சமூகத்தை தேடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற வருமானத்திலிருந்து இன்னும் பெருக கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, என்னென்ன வழிவாசல்ல திறக்க முடியுமோ அத்தனை வழிவாசலையும் திறப்பார். ஒருவேளை அற்புதம் தான் அந்த இடத்துல தேவைப்படுமானால் நிச்சயமா செய்வார். நான் கடந்த வாரத்துல கூட சொன்னேன், என்னுடைய நண்பர் ஒருவர் அவ்வப்போது அந்த சாட்சி 7 லட்சம் அவருக்கு கடன் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவருடைய நண்பர் அமெரிக்கா தேசத்துல இருந்து கால் பண்ணி கேட்குறாங்க, என்னடா எப்படி இருக்க, டல்லா பேசுறதெல்லாம் பார்த்து என்னாச்சு, எனக்கு ஒரு 7 லட்சம் கடன் இருக்குடா, அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கு, ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. அப்படியா, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி வை, நான் பார்க்குறேன். அனுப்பி வச்ச சில நாட்களில் அமெரிக்காவில் இருக்கிறவருடைய நண்பர் என்ன பண்ணுறாருனா 7 லட்சத்தை கரெக்டாக இவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு உனக்கு இருக்கிற அத்தனை கடனையும் அடைத்து விடு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ தேவன் ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு பலனை தருவார். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களை அற்புத விதமாக எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வந்து தேவ உதவியை நாடுங்கள். உங்கள் கடனிலிருந்து வெளிவர கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அண்ட் டிராஸ்டிக் மெஷர். அப்படின்னா அர்ப்பணிப்பும் கடுமையான நடவடிக்கையும் அவசியம். இந்த அரசாங்கத்துல எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். என்ன கொண்டு அடக்குவோம்? ஆமா, அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஹெல்மெட் போடாம இனிமே யாராவது பைக் ஓட்டினா கடும் நடவடிக்கை சொல்றாங்களா இல்லையா? ட்ரெஸ்பாஸ் பண்ணாங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா கவனிங்க. வாழ்க்கையில நம்முடைய கடனை நம்ம அடைக்க வேண்டுமானால் முதல்ல ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அடுத்தபடியாக கடுமையான சில நடவடிக்கைகளை வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டும். என்ன அர்ப்பணிப்பு வேணும்? முதல்ல நல்லா கவனிங்க, கடனிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு வேண்டும். முதல்ல பவுல் சொல்றாரு ரோமர் 13:8, அன்பு கூறுகிற காரியமே அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்குமே நீங்க கடன்பட்டு இருக்காதீங்கப்பா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்றாரு. அல்லேலூயா. அதே பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:11, அவர் என்ன பண்ண, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். 1 தீமோத்தேயு 6:6 சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூட தேவபக்தியை மிகுந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த கடனில் இருந்து நான் கட்டாயமா வெளி வந்தே ஆக வேண்டும், எனக்கு கடனே இருக்கக்கூடாது என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வேணும். சிலர்லாம் நீங்க பாருங்க, கடனை வாங்கிட்டு கடனுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. கடனை வாங்கிட்டு கடனுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த மாதிரி தான். இன்னைக்கு நிறைய மொபைல்ல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், அந்த மாதிரி நம்ம சொல்றோம். இன்னைக்கு நிறைய மொபைல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபைனான்ஸ் பேங்க்குங்க வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 1 மணி நேரத்தில் வித்தவுட் பேப்பர்ஸ் உங்களுக்கு கடன் கொடுக்கப்படும். எனக்கே ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா அங்கிள், எனக்கே
எனக்கே நான் முதல் கார் வாங்கினேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஹேண்ட் காரு. அப்போ கடனை கரெக்டாக அடைச்சிட்டேன் பாருங்க. அவனுங்க இன்னைக்கு வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது கால் பண்ணுருவான். என் மேலே ரொம்ப அக்கறை அவங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாளாவது கால் பண்ணி என்னை விசாரித்து, சார் கடன் சார் உங்களுக்கு ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்? உலகம் நம்மை கடன்காரனாய் மாற்றுவதற்கு, கடன்லேயே வைத்திருப்பதற்கு, நம்மை கொண்டு சம்பாதிப்பதற்கு நிறைய வழிவாசல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாருங்க, கடன்காரர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கடன்ல இருந்து வெளியே வரணும். கடனே இல்லாதவனாய் நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. நான் என்ன சொல்ல வரேன்? இந்த உலகம் உன்னை கடனில் தள்ளுவதற்கு அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உன்னை கடனில் தள்ளி உன்னை கடைசி வரைக்கும் மேலே வர முடியாத அளவுக்கு அழுத்துவதற்காக இந்த உலகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நான் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த அர்ப்பணிப்பு கிடையாது. சுற்றிலும் கடன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நார்த் ஈஸ்ட் எல்லா பக்கமும், வெறும் 4 திசைகள் இல்லை 8 திசைகள்லையும் வாங்கிட்டு என்ன பண்றதுன்னா சம்பந்தமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. கிடையாது, நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். முதல்ல நான் இந்த கடன்ல இருக்க மாட்டேன், வெளியே வரணும். ஆமென். வரலையே? அல்லேலூயா வரலையே? சில கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கடும் நடவடிக்கையா? என்ன பிரதர் பண்ணணும்? நீங்க பேசும்போது எங்களுக்கு பயமா இருக்குது. என்ன சொல்ல வர போறாருன்னு தெரியலையே. ஏன்னா 2 வாரமா போட்டு தோசையை திருப்பி போடுற மாதிரி தான் இருக்குது பிரசங்கம். இதுல வேற கடும் நடவடிக்கைன்னு பாயிண்ட் ஏதோ இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், கண்ணே உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை தரித்து போடு, கால் இடரல் உண்டாக்கினா காலை தரித்து போடுன்றார். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே முடமா தான் சுத்தணும். ஆனா ஆண்டவர் லிட்டரலா அது சொல்ல, அது ஒரு ஹைப்பர்போல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அணி. தமிழ்ல, ஆங்கிலத்தில் எக்ஸாஜரேட்டட் சேயிங் அப்படின்வாங்க. ஹைப்பர்போல்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்ன்றதை புரிந்து கொள்வதற்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடிய, மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் ஹைப்பர்போல். ஆண்டவர் இங்க ஹைப்பர்போல் லாங்குவேஜில் பேசுறாரு. ஒருவேளை இங்க நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இல்ல ஆங்கில மொழி டீச்சர்ஸ் யாராவது இருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைப்பர்போல்ன்ற வார்த்தை தெரியும். எளிமையானவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சொல்றேன். சாதாரண ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி, அது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்ன்றதை நம்ம புரிந்து கொள்வதற்காக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அணி, ஒரு வார்த்தை தான் இந்த ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார், உன் கை கால் இடரல் உண்டாக்கினார், தரித்து போடணும். அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? உங்க வாழ்க்கையில சோதனைகள் அப்படின்னா இச்சைன்னு சொல்லும் போது பொருளாசை, பண ஆசை அல்லது வேற எந்தாவது ஒரு கிராவிங்ஸ், அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அதை என்ன பண்ணுனா வெட்டி தூரம் போடுன்றார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. லிட்டரலா உங்க கண்ணை பிடிங்க போடுங்க, கையை வெட்டி போடுங்க, காலை வெட்டி போடுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்ல வராரு? ஒரு பொருளை நான் எப்படி ஆகிலும் அதை அடைந்தே ஆக வேண்டும், எப்படி ஆகிலும் நான் அதை வாங்கியே ஆகணும், கடனை வாங்கியாவது நான் அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு இச்சை இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு டிசைர் இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமான, எவ்வளவு ஆழமாய் அது இருந்தாலும் கண்ணை பிடுங்கி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இச்சையை பிடுங்கி போட்டு தேவையில்லைன்றார். வேணாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் பரவாயில்ல, அதை பிடிங்க, வேணவே வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கடும் நடவடிக்கை. அல்லேலூயா வரமாட்டேங்குது பாருங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன கடும் நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இது யாருக்கு பொருந்தும்னா, நீண்ட நாட்களாய் நான் கடனே அடைக்க முடியாமல் இருக்கிறேங்க அப்படின்றவங்களுக்கு தான் இது பொருந்தும். இல்லை கொஞ்சம் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு, மாதம் ஒரு இஎம்ஐ போகுது, இன்னும் 2 வருஷத்துல கட்டிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் நீங்களும் இதை கேட்பதும் இதை கடைபிடிப்பதும் அவசியம். என்ன கடும் நடவடிக்கைகள் எடுக்கணும்? உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கம்மி பண்ணணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா 20,000 சம்பளம் வருது அப்படின்னா நம்முடைய 20,000க்கு திட்டமிடக்கூடாது, 12,000க்கு 13,000க்கு தான் திட்டமிடணுமே. ஆமென். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கம்மி பண்ணி அந்த பணங்களை மிச்சப்படுத்தி கடனை அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் கணக்கிட்டு பாருங்கள். எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.
போன மாதம் வாங்கின பருப்பு உங்களுக்கு இருக்கும், இந்த மாதம் பருப்பை கட் பண்ணுங்க. போன மாதம் வாங்கின எண்ணெய் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதம் எண்ணெயை கட் பண்ணுங்க. எவாலுவேட் எவ்ரிதிங், எல்லாவற்றையுமே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள். போன வாரம் 2 செட்டு ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு வாங்காதீங்க, இருக்கிறத போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர், எல்லா சர்ச்சுக்கும் போனால் அங்கே ஆண்டவர் உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, மோந்திரம் கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜு கொடுப்பாருன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. நீ என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கம்மி பண்ணுன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்குற ஒரு மாத்திரம் கிடையாது, நம்முடைய கடன்லேருந்து நாம் வெளிவருவதற்கு ஞானத்தையும் கொடுக்குறாரு. ஞானத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் போயிட்டு அங்கே ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறாங்க, ஜபத்தில் கலந்துக்கிட்டு வந்தோம், ஞானமாக நீங்கள் வீட்டில் செயல்படாமல் எங்கே ஓடினாலும் விடுதலை கிடையாதுங்க. சத்தியத்தை அறிவீர்கள். அல்லேலூயா வரல பாருங்க. அப்போ எல்லாவற்றையுமே எவாலுவேட் பண்ணுங்க. எதையெல்லாம் இந்த மாதம் கட் பண்ண முடியும் கட் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கு திரும்ப வாங்க வேணாம். என் மனைவி அந்த விஷயத்த நான் பாராட்டுவேன். மல்லிகை சாமான் வாங்கும்பொழுது கரெக்டாக சொல்லிடுவா, இங்கே பாருங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, நமக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம இந்த மாதம் இதை மட்டும் வாங்கினா போதும். எவாலுவேட் பண்ணுங்க. கண்மூடித்தனமாக ஒரே லிஸ்ட்டை வாங்கிட்டு அதே லிஸ்ட்டை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கணும்னு எல்லாத்தையும் கூச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கண்மூடித்தனமாக எல்லா பொருட்களையும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாதம் சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு ஷூ, மாதத்துக்கு ஒரு செருப்பு, மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் கடன் அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நல்ல துணி போடுங்க, கட்டாயமாக போடணும். நல்ல செருப்பு போடணும், கட்டாயமாக போடணும். நல்ல துணி நல்ல செருப்பு எல்லாம் வாங்கி வச்சுட்டு சில மாதங்களுக்கு அதை பயன்படுத்துங்க. ஆல்ரெடி ஒன்று இருக்கும் பொழுதே இன்னொன்று வாங்கி வைக்காதீங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, ஒரு 4 ஜத செருப்பு வாங்கி வச்சுப்போம். ஒன்று வீட்டில் வெளியே வச்சுப்பாங்க, 4 பீரோவில் வச்சுப்பாங்க, 3 பீரோக்குள்ளே வச்சுப்பாங்க. சிலர் நீங்கள் பாருங்கள், துணியை இஷ்டத்துக்கு எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு வந்துட்டு போடாமல் வச்சிடுறது பீரோக்குள்ள. 4 மாதம் கழிச்சு போட்டா குண்டாயிட்டு துணி பட்ட மாட்டேங்குது, ரிட்டர்ன் பண்ணணும், மாற்றணும். இதெல்லாம் ஏன்றேன். துணி எடுக்கணுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதம் எடுக்கிறீங்களா, சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ் எடுங்க. 6 மாதத்துக்கு தேவையான சைஸ் 6 மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் எடுக்க போறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு எடுக்காதீங்க. டிசம்பர் மாதம் பிறந்த நாள் வருதுன்னா இன்னைக்கே நான் போய் துணி எடுத்துக்கிறேன், வேணாம். அதுக்குள்ள பெருத்துட்டா எக்ஸல் பத்தாது, டபுள் எக்ஸல் தான் பத்தும். சரி, டபுள் எக்ஸலாக இருப்போம். 6 மாசத்துல உடம்பு குறைஞ்சி போச்சுன்னா தொலைன்னு இருக்கும், சோளக்காட்டு பொம்மை மாதிரி அப்படி ஆகிடும் பாருங்க. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கடும் நடவடிக்கை எடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மி பண்ணணும். கிரெடிட் கார்டெலாம் யாருன்னா யூஸ் பண்ணுறீங்களா? இங்கே தயவு செய்து யார்கிட்டயாவது இருந்ததுன்னா கொண்டு போய் பேங்க்கில் ரிட்டர்ன் பண்ணி. சில வாலிப தம்பிங்கெல்லாம் ஏதோ கேள்விப்பட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னானுங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், யார்கிட்டயாவது கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு தயவு செய்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆண்டியா போக வைக்கிறதே அந்த கிரெடிட் கார்டு தான். கார்டு கொடுத்துட்றான், குறிப்பிட்ட பணம் கொடுத்துருவான், நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், அதை நம்ம திரும்ப அவனுக்கு கட்டிடணும். இதில் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு கொடுத்த உடனே இதில் 1.5 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குன்னு அவன் கொடுத்துட்றான். என்கிட்ட 2 லட்சம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணிவிட்டு அந்த செலவுக்கு கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போகிற இடத்துலலாம் கிரெடிட் கார்டு. என்ன கொடுமை பாருங்க. கிரெடிட் கார்டு ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல பிரதர்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு சோத்துரும். நீங்கள் அந்த பக்கமே அதை தெரிஞ்சிக்காதீங்க, யார்கிட்டையுமே கேட்காதீங்க. கிரெடிட் கார்டுனா என்னங்க, எங்கள் சர்ச்சில் ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க சொல்லுங்க, போய் கேட்காதீங்க. இங்கேயே அதுக்கு சமாதி கட்டிடுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சில தேவையற்ற பழக்கங்கள் மாறணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அன்னெசரி ஈட்டிங். வாய்க்கு பூட்டு போடணும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் குறைங்க. நான் போன வாரத்தில் சொன்னேன், பாவ காரியங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் செலவு பண்ணுறது பாவ காரியத்துக்கு போதா? செலவு பண்ணாதீங்க, கட் பண்ணுங்க. கடன் இருக்கும் பொழுது என்டர்டைன்மெண்ட் எதுக்கு? சிலருக்குலாம் பாருங்க, என்டர்டைன்மெண்ட் கடன் இருக்கும் போது என்டர்டைன்மெண்ட் எதுக்கு? 2 லட்சம் கடன் இருக்கும், குறைங்க, அதை குறைங்க. என்டர்டைன்மெண்ட் கட்டாயமா தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. என்டர்டைன்மெண்ட் கட்டாயமா
ஒரு ட்ரிப்புக்கு வெளியே போகிறீங்க, ஒரு கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்க, சந்தோஷம் தான் தேவை. அதெல்லாம் வந்து பின்னாடி பிரசங்கத்தில் வருது. அடுத்த வாரம் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரமும் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரத்தில் இதுலேருந்து 3 பிரசங்கங்கள் தள்ளி வருது. அங்கிள் கூட எத்தனை மணிக்கு அங்கிள் வந்தீங்க? 3 மணிக்கு வந்து பாருங்க, விடிய காலம் 3 மணிக்கு தான் வந்தாங்க. காந்தூர் போயிருந்தாங்க ட்ரிப்புக்காக. 3 மணிக்கு வந்துட்டு காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க 9 மணிக்கெலாம். மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம்? டயர்டாக இருந்தது பிரதர், தூங்கிட்டேன் அப்படின்னு அடுத்த வாரம் வருவோம். ஆமேன். எதுக்கு ஆமேன் சொன்னீங்க? யாரும் அந்த மாதிரி வரக்கூடாது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயமாக நமக்கு தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. ஆனால் வாழ்க்கை முழுவதுமே கடன் பாரத்தை வச்சுக்கிட்டு, வாழ்க்கை முழுவதுமே நம்ம கடனை வச்சுக்கிட்டு தேவையற்ற காரியங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறதை குறைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சில ட்ரிப்பெல்லாம் அவசியம்தான், அதெல்லாம் நான் பின்னாடி பேச தான் போகிறேன். எப்படிலாம் அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணணும், ஒரு ஃபார்முலா இருக்குது, சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஎம்ஐ மிஸ்டேக்ஸ். ரொம்ப டிராஸ்டிக்கான மெஷர் எடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய பொருட்களுக்கு மாத்திரம் நீங்கள் இஎம்ஐ எடுக்கலாம். உதாரணத்துக்கு, அதாவது சொல்லும் போது ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, வீடையே கடனில் கட்டாதீங்கன்றாங்க. வீடையே கடனில் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் இப்போது நீங்கள் வீடு கட்டணும், கடன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை, 20 லட்சம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி 10 லட்சம் போட்டு கட்டலாம் அப்படின்றோன்னா, தாராளமாய் 10 லட்சம் கடன் வாங்கி 10 லட்சம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா வீடை கட்டுங்க, தப்பு கிடையாது. ஒரு பெரிய வாகனம் வாங்க போகிறீங்க, அவ்வளோ பணம் இல்லை பிரதர், வேலைக்கு போகிறதுக்கு வாகனம் தேவைப்படுது, கட்டாயமாக இஎம்ஐ போட்டு வாங்குங்க. எதெல்லாம் வந்து அதிக பணமாக இருக்கிறதோ, நம்மக்கிட்ட இல்லையோ, ஆனால் கட்ட முடிகிற அளவுக்கு தான் நீங்கள் பணம் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்னால் 1 லட்சம் வாங்கிட்டு 1.5 லட்சம் பைக் வாங்கிட்டு திரும்ப கட்டிட முடியும், மாதம் மாதம் வாங்குங்க, தாராளமாக கொடுத்து எடுங்க முடிஞ்சா. இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் கேஷ் எப்படியாவது பண்ணி கட்டிட முடியும்னா கட்டி எடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன சின்ன பொருட்களுக்கு இஎம்ஐ தவிர்க்கணும். அங்கே தான் நம்ம தப்பே பண்ணுறோம். ஃபோன் வாங்குறதுக்கு இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு இஎம்ஐ, டிவி வாங்குறதுக்கு இஎம்ஐ, அப்புறம் சோஃபா வாங்குறதுக்கு இஎம்ஐ, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு இஎம்ஐ. நீங்கள் எல்லாத்தையுமே சுலபமாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி தானேங்க, மாதம் 2000 ரூபா போவோம், மாதம் 1000 ரூபா தானே, மாதம் 3000 ரூபா தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், 10 பொருளை வாங்கிடும், 4 பொருளை வாங்கிடும், 3 பொருளை வாங்கிடும். இப்போ இதுக்கு ஒரு 2000, அதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 750, எல்லாம் சேர்த்து நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 8000 கிட்ட வந்துடும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ கவனிங்க, இந்த இஎம்ஐ மிஸ்டேக்ஸை பண்ணவே கூடாது. ஆல்ரெடி நமக்கு ஒரு கடன் இருக்குன்னா திரும்ப போய் இன்னொரு கடனை வாங்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பண்ணுற தப்பு அதுதான். என்ன தப்பு பண்ணுறாங்க, ஆல்ரெடி கடன் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்கு, திரும்ப போய் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு இடத்துல இஎம்ஐ, திரும்ப போய் இன்னொரு இடத்துல கடன், திரும்ப இவங்க கிட்ட கை மாத்தா ஒரு கடன். ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இன்னும் விடுவிக்கப்படல, அதுக்குள்ள என்ன பண்றோம், இன்னும் 4 இடத்துல போய் வாங்குறோம். எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? கர்த்தர் இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறதா? இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்க. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியம், வேதம் போதிக்காத கடன்கள் இவைகள் எல்லாம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, தேவ சமூகத்துல வந்து என் கடன் பாரம் நீங்கணும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, டிராஸ்டிக் மெஷர் எடுங்க, கடும் நடவடிக்கைகள் எடுங்க, இதெல்லாம் குறைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்றேன் பாரு. எங்க குடும்பத்துல என் மனைவி கிட்டே நான் சொன்னேன், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி 4 மாசம் வாஷிங் மிஷின் இல்லாம தான் இருந்தோம். பரவாயில்ல, நீ கையில துவைச்சு கொடு, நான் உனக்கு உதவி செய்யறேன். அவங்க துவைச்சா நான் அழைச்சி கொடுப்பேன், இல்லை அவங்களால முடியலன்னா நான் துவைப்பேன், அவங்க அழைப்பாங்க. 3-4 மாதங்கள் நாங்கள் அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் கழுவணும், எங்களுடைய உடைகளை எல்லாம் அப்படிதான் கழுவணும். பணம் சேர்த்து வச்ச உடனே போயிட்டு என்ன பண்ணேன்னா 16000 ரூபா கட்டி வாஷிங் மிஷின் வாங்கினேன். என்னால் முடிஞ்சு இஎம்ஐ வாங்கி போட்டிருக்க முடியும், பட் ஐ டோன்ட் வாண்டட் டு கெட் இன் டு அனதர் டெப்ட். நான் இன்னொரு கடனுக்குள்ளே போக விரும்பல. அல்லேலூயா சொல்லுங்க. தேவையற்ற கடனுக்குள்ளே போக நான் விரும்பவில்லை. நான் ஒரே தடவை காசு கொடுத்து வாஷிங் மிஷின் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு செலவே இல்லை இல்லையா? சின்ன பொருட்களுக்கு இஎம்ஐ போடுறதை தவிர்க்கணும். இது ஞானமே கிடையாது. எது சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் போய் இஎம்ஐ போட்டு வாங்குறதெல்லாம் ஞானமே கிடையாது. தேவையற்ற பொருட்களை என்ன பண்ணாதீங்கன்னா வாங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிற பொருட்கள், மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க, புது மிக்சி வாங்குறதுக்கு ஓடாதீங்க.
ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சா, முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் பண்ண பாருங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரிட்ஜ் சீராக கொடுத்தது, இப்போ என் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா தூக்கி போடுங்க அந்த ஃப்ரிட்ஜை. ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, ரிப்பேர் பண்ண முடியுன்ற பட்சத்தில், நான் சொன்னேன் இல்லையா அந்த வாஷிங் மிஷின் கதை, எத்தனை மெக்கானிக் கூப்பிட முடியுமோ அத்தனை மெக்கானிக்கிட்டையும் காமிச்சு, சார் இதை வந்து பண்ணவே முடியாது, 7,000 ரூபாய் ஆகும், அதுக்கு நீங்கள் மேலே ஒரு 4,000 5,000 போட்டு புதுசே வாங்கிடலான்னு அவனுங்க சொல்கிறேன். அந்த வார்த்தையை ஒரு 4 பேர் சொன்னால் தான் நான் வாங்குவேன்னு சொல்லி அதன் பின்பு தூக்கி போட்டோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் பாருங்க, ஏசி ஒர்க் ஆகலையா, உடனே வேற ஏசி, மைண்டு போவோம், வேற ஏசி மாற்றிடலாமா, இந்த பிராண்டு சரியில்லை போல, அந்த பிராண்டு தான் சூப்பர், நான் உடனே மாற்றிடலாம், பேசாமல் இந்த பைக்கை போட்டு வேற பைக் வாங்கிடலாம். அப்படிதான் மைண்டு போது பாருங்க. கிடையாது. நீங்கள் அதுக்கு ஞானமாக கொஞ்சம் ஆயில் போட்டு சர்வீஸ் பண்ணி அதை சரியாக பயன்படுத்துவீங்கன்னா அது உழைக்கும். ஒரு பைக்கு வாங்கும் போது இல்லை ஒரு கார் வாங்கும் போது எவ்வளோ வருஷத்துக்கு அதுக்கு ஃபிட்னஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? 15 வருஷத்துக்கு. கம்பெனிக்காரன் கொடுக்கும் போதே சொல்கிறான் ஃபிட்னஸ், எஃப்சின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், 15 வருஷத்துக்கு இந்த வாகனம் உழைக்கும்னு சொல்லி தான் கொடுக்குறான். அதை சரியாக ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் நாம் பண்ணுவோமே ஆனால் 15 இயர்ஸ், அதன் பின்பதாகவும் 5 வருஷம் கூடுதலாக அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் குறையுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி என்னவாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூக்கி போடுறாங்க குப்பையில், ஸ்கிராப்பில். அப்போது ஒரு பொருளை நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் அது குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் நமக்காக உழைக்கும். ஆனால் நம்ம அந்த பொருட்கள் மீது கவனம் வைக்கிறது இல்லை. அதுக்கு செலவு செய்ய வேண்டிய சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. ஒரு பட்டன் போதா அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நம்ம அது எல்லாமே பண்ணாமல் என்ன பண்ணுறோம், அதை தூக்கி போட்டு புது பொருளை வாங்கிடுறோம். இன்னொரு காரியம் சொல்கிற பாருங்க, வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா, கடனில் இருக்கிறீங்களா, தயவு செய்து விற்றுட்டு அந்த பணத்தில் கடன் அடைச்சிருங்க. ஒரு பொருளை பார்க்குறீங்க, இது தேவையில்லாத ஒரு பொருள், உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதிர்காலத்துக்கும் இது பிரயோஜனம் இல்லாமல் இது நீண்ட நாட்களாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க, போட்டுடுங்க. யாருக்காவது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த காசில் வாங்கி என்ன பண்ணாதீங்கன்னா, நல்லா வஞ்சர மீன் வாங்கி தின்னுட்டு ஏப்பம் விட்டு தூங்காதீங்க. அந்த பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. டிராஸ்டிக் மெஷர், இதுதான் கடும் நடவடிக்கை. கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க, கண்ணு வாங்கணும் துடிக்குதான், அந்த பக்கம் பார்க்கவே பார்க்காதீங்க, திரும்பிடுங்க. ஆமேன். என் மனைவி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா சில இடத்துல நான் சொல்கிறேன், அந்த பக்கம் கண்ணே போகக்கூடாது, 2 பேருக்கும் அந்த பக்கம் கண்ணே போகக்கூடாது, நேராக தான் பார்க்கணும் வண்டியில். போகாதீங்க. கண்ணுக்கு பூட்டு போடுங்க, கைக்கு பூட்டு போடுங்க, வாய்க்கு பூட்டு போடுங்க, வயிற்றுக்கு பூட்டு போடுங்க. சொல்கிறாங்கல்ல, வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாதிச்ச போனோன்னு. எப்படி அது வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாதிக்கிறாங்க? இதுதான் இச்சை அடக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 3வது, இன்க்ரீஸ் யுவர் இன்கம். உங்களுடைய வருமானத்தை பெருக்க வழி பாருங்கள். நான் பிரசங்கியில் ஒரு வசனம் காண்பித்து கொடுத்திருந்தேன் முன்பதாகவே. பிரசங்கி சொல்றாரு 11வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில், காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன் கை நெகிழ விடாது, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. விதை விதைக்கிறவங்களை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காலையில் விதை விதை, மாலையிலையும் உன்னுடைய கையை நெகிழ விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீப் ஆன் ஒர்க்கிங், வேலையை செய்து கொண்டே இரு. காலையில செய்கிற, காலையில் மட்டும் செஞ்சுட்டேன் சாயங்காலம் சும்மா இருக்கலான்னு இருக்காத. உன்னுடைய கடனை அடைப்பதற்காக இன்னொரு வேலையும் பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன், 2 வேலை செய்வாங்க, காலையில் ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. அல்ல, காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஏதாவது புது வருமானம் வரணும், நான் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணலாமா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நான் கடந்த நாட்களே சொன்னேன், சின்ன இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், சின்னதாக வீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறவர்களெல்லாம் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு மாவு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு துணி பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு புடவை வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு புடவை வாங்கி 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது ஏதாவது விதங்களில் சின்ன வியாபாரங்களையோ அல்லது வேறு ஏதாவது வேலைகளை செய்து நம்முடைய வருமானத்தை பெருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா பாருங்க, தேவ சமூகத்தில் கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலே பாருங்க, அவருக்கு எங்கெல்லாம் ஊழியத்தின் நிமித்தம் வருமானம் வரலையோ, காசு கொடுக்கலையோ, ஜனங்க காணிக்கை கொடுக்கலையோ, அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா டென்ட் மேக்கிங் பண்ணார், கூடார தொழில் பண்ணார். அதை அவரே எழுதுறாரு. நான் உங்களை யாருக்கும் பாரமாக இல்லாதபடிக்கு
உங்களுக்கு அந்த பாரத்தை கொடுக்காதபடிக்கு நான் என்னுடைய கையினால வேலை செய்து சாப்பிடுகிறேன். ஆமென். போய் கடன் வாங்கல பவுல். போய் என்ன பண்ணல? கடன் வாங்கல. செய்கிறார், வேலை செஞ்சு என்ன பண்றாரு? வாங்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வருமானத்தை பெருக்க ஏதாவது வழி இருக்கா பாருங்க. அல்லேலூயா. அவர் தான் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். நான்காவதாக, கடைசியா முக்கியமான குறிப்பு, இதை முடிஞ்சா பண்ணலாம், இதை பண்ணலாம், சரிங்களா? நீங்க எங்கேயா நல்ல மனிதர்களுடைய உதவியை நாடுங்கள். நல்ல மனிதர்களுடைய உதவியை என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒனேசிமு அப்படின்ற ஒருத்தன் கொலேசு பட்டணத்தில் இருக்கிற பிலமோன் அப்படின்ற ஒரு மனிதனுடைய வேலைக்காரனா இருக்கிறான். இப்போ இந்த ஒனேசிமு என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிலமோனிடத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவன் ஏதாவது திருடிட்டு போனானா, இல்லை ஏதாவது சேதத்தை விளைவிச்சிட்டானா, இல்லை ஏதாவது மோசமான காரியங்கள் செஞ்சானான்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடிட்டான், தப்பிச்சு ஓடிட்டான். போன இடத்துல பவுலுடைய சவகாசம் இவனுக்கு கிடைச்சிடுச்சு. பவுல் சொல்றாரு, ஆண்டவரை குறித்து சொன்னவனா அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போ அந்த கான்வர்சேஷனில் ஒனேசிமு சொல்கிறான், நான் கொலேசு பட்டணத்தில் பிலமோன்ற ஒரு மனுஷனிடத்துலேருந்து ஓடி வந்த ஒரு அடிமையானவன், ஒரு வேலையா. அப்படியா? பிலமோன் நம்மால் தான்ப்பா, என்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி தான். நான் மறுபடியும் பிலமோன் இடத்துல அனுப்புகிறேன், நீ தாராளமாக போ, நான் உனக்கு கடிதம் எழுதி கொடுக்குறேன். ஒருவேளை அவன் சொல்லியிருப்பான் போல, இல்லைங்கய்யா நான் அங்கே சில சேதங்களை ஏற்படுத்தி சில காரியங்களை பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் போனால் அவர் ஏற்றுப்பாரா? நீ போ, கட்டாயமாக நான் லெட்டர் எழுதுகிறேன், பிலமோன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். அந்த லெட்டரில் 18வது வசனத்தில், பிலமோனில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது, 18வது வசனத்தில் பவுல் ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு. என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஒருவேளை இந்த ஒனேசிமு உனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தாலோ அல்லது உனக்கு கடன்பட்டு இருந்தாலோ அதை தயவு செய்து என் கணக்கில் நீ எழுதிக்கோ, அவனுடைய சார்பில் நான் உனக்கு அதை கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போது ஒனேசிமு பவுல் கையில் என்ன கேட்குறாருன்னா, நான் என்னுடைய எஜமானனுக்கு ஏதோ சேதத்தை விளைவிச்சிட்டேன், என்னால், நான் ஒரு அடிமை, நான் ஒரு வேலைக்காரன், அந்த சேதத்தை ஈடுபடுத்துவதற்கான பணம் என்கிட்ட இல்லை. பவுல் எழுதுறாரு, நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு எழுதுறேன், என் கணக்கில் எழுதிக்கிட்டோம் அதை. அல்லேலூயா. அப்போது ஒனேசிமு அங்கே போனோன்னே பிலமோன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நல்ல மனிதர்களுடைய உதவியை நாடுங்கள் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் 2 ரூபா வட்டி, 7 ரூபா வட்டி, 9 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டின்னு பல லட்சம் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த லட்சக்கணக்கான பணங்களை கட்ட உங்களால் முடியல, வட்டிக்கே போகுது, மூச்சு திணறுது, ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாகுது, வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறீங்க? நல்ல மனிதர்களுடைய உதவியை நாடுங்கள். அது உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அவங்க இடத்துல போய் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, நான் இத்தனை லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன், என்னால் வட்டி கட்ட முடியல, எனக்கு ஒரு 2 லட்சம் நீங்கள் கைமாற்றாக, வட்டி இல்லாமல் கைமாற்றாக கொடுப்பீர்களானால் நான் அங்கே வட்டியோடு கொடுக்குற அந்த பணத்தை மாதம் 5 மாதத்தில் 10 மாதத்தில் உங்களுக்கு நான் அத்தனை பணத்தையும் திரும்பி கொடுத்துட்றேன். அங்கே வட்டிக்கு வாங்கினீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வட்டிக்கு இல்லாமல் கைமாற்றாக அன்பின் நிமித்தம் உங்களுடைய உறவினர் இடத்துலையோ, தாய் தகப்பன் இடத்துலையோ, மாமனார் மாமியார் இடத்துலையோ அல்லது நண்பர்களிடத்துலையோ கைமாற்றாக பணத்தை வாங்கி அங்கே கடனை அடைச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து வட்டியிலேருந்து தப்பிச்சாச்சா, வட்டின்ற பெரிய பாரத்துலேருந்து தப்பிச்சாச்சா, இப்போ என்ன பண்ணுங்க, இவர்களிடத்துல வாங்கின அந்த அசலை என்ன பண்ணுங்கன்னா, முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் அவர்களுக்கு கொடுத்து தீர்த்து விடுங்கள். வரல பாருங்க, நல்ல ஆலோசனைகளுக்கெல்லாம் அல்லேலூயா வராது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் திரும்ப கொடுத்துடணும், திரும்ப கொடுக்குற மாதிரி வாங்கணும், சரிங்களா? அதனால் இந்த காலை வேளையில் நல்ல மனிதர்களுடைய உதவியை நாடுவதன் நிமித்தமாகவும் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியே வர முடியும். இதெல்லாமே வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். சில விஷயங்கள் டைரக்டான வசனங்கள், சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்டைரக்டாக வரக்கூடிய வசனங்கள் தான். ஆனாலும் கூட இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோமானால் நிச்சயமாய் நம்முடைய கடன் பாரத்திலிருந்து நாம் வெளியே வரலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆகவே கடன் இல்லாமல் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு இருக்கிற கடன்ல இருந்து வெளியே வர நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில். ஆமென். உண்மையிலே எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயமாக எல்லாரோடு கூட தேவன் பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். தயவு செய்து உங்களை அன்பா நான் கேட்டுக்கிறேன், இந்த வசனங்களை கேட்டு விட்டுறாதீங்க. தயவு செய்து கேட்டு விட்டுறாதீங்க. ஏன் இதெல்லாம் பாரத்தோடு நாங்கள் பார்க்குறோம் பேசுகிறேன். பல மணி நேரம் உட்கார்ந்து வேதத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு கர்ப்ப வேதனைப்படுறோம். பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பல மணி நேரங்கள் உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு இதெல்லாம் எடுத்து ஏன் இன்னைக்கு நிறையா குடும்பங்கள் இந்த கடனில் மாட்டி நீங்கள் நடுத்தெருவில் வந்து நிற்கிறத பார்க்கறதுக்கு கர்த்தர் விரும்பலைங்க. நீங்கள் நடுத்தெருவில் வந்து நிற்கிறத பார்க்கறதுக்கு, நீங்கள் போய் பிறர் இடத்துல கையேந்திரதை பார்க்கறதுக்கு சபை விரும்பலை. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் விரும்பவில்லை. அது எங்களுடைய வாஞ்சை அல்ல. எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கடன் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க கடன் இல்லாமல் வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்கிறவர், என் ஆண்டவரை தேடு உன்னை ஆஸ்வதிப்பாருன்னு சொல்ல முடியும். உங்களுக்கே பல கடன்களை வச்சுக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டு வாழ்க்கை வாழ முடியாம தவித்து கொண்டிருப்பீர்களானால் நீங்க போய் யாருக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த பாரத்தோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். சபை வளரணும். சபை வளரணும்னா மக்கள் வளரணும். ஆமென். அதனால நீங்கள் கடன் வாங்கி பாரப்படுவது தேவ சித்தம் அல்ல. நாங்களும் அதை விரும்பவில்லை. அந்த பாரத்தோடு தான் இந்த காரியங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்ற ஊழியங்கள் மாதிரி சாதாரணமாய் நாசூக்கா பேசிட்டு போகிறதுக்கு முடியும், கற்றுக்கலாம். ஒரு 4 பேர் எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்து என்ன பண்ணலாம், ரியாஸ் கற்றுக்கலாம். ஆனால் அது தேவையில்லை. ப்ராக்டிக்கல், நடைமுறை ரீதியாக தேவன் நமக்கு ஆலோசனை ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கடன் போராட்டங்கள்ல இருந்து நாங்கள் வெளியே வர, எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கடன் பாரத்திலிருந்து நாங்கள் வெளியே வர தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, பாரத்தோடு யாராவது இருப்பார்களானால் கடன் பாரத்திலிருந்து அவர்கள் வெளியே வர கர்த்தர் கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்துவீங்களா? வலது கரத்தை. ஆண்டவரே, இந்த கையால நாங்க கடன் வாங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த கரம் கடன் வாங்குகிற கரமாக அல்ல, இந்த கரம் அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் நீட்டி பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கரங்கள்ல இவர்கள் வாங்கின எல்லா கடன்களை திரும்ப கொடுக்க கர்த்தர் பலம் தருவீராக. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வசனம் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கு பலப்படுத்து. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.